இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, மலையாள சினிமாவை சேர்ந்த கதையாசிரியர் நிசாம் ராவுத்தர் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. மலையாள சினிமாவில் சச்சாரி ஆயுடைய கர்ப்பிணிகள் அப்படிங்கிற படத்தின் மூலியமா கதையாசிரியராக அறிமுகமாகி இருந்தவர் தான் நிசாம் ராவுத்தர். அண்ட் அந்த படத்தை தொடர்ந்து பாம்பே மிட்டாய் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இவர் கதையாசிரியராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த இரண்டு படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. கதை ரீதியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த இரண்டு படங்களை தொடர்ந்து ஓர் பாரத சர்க்கார் உள்பணம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த ஒரு படம் மார்ச் 1 ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் பாரதம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கிறதுனால சென்சாரில் அனுமதிக்கப்படலை. அண்ட் அந்த ஒரு வேர்டை நீக்கினாதான் நாங்கள் அனுமதி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வேர்டு படத்தோட தலைப்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டீம் எவ்வளவோ போராடினாங்க. ஆனால் கடைசியாக பாரத அப்படிங்கிற வேர்டை தூக்கினா தான் நாங்கள் சென்சார் தருவோம்னு விடாப்பிடியாக சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரு வழியாக பாரத அப்படிங்கிற வேர்டை தூக்கிட்டு சர்க்கார் உள்பணம் அப்படின்னு மட்டும் டைட்டில் வச்சு மார்ச் 8 ரிலீஸ் ஆக போனுச்சு. அண்ட் மார்ச் 8 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் மார்ச் 7 இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டரான நிசாம் ராவுத்தர் அவர்கள் இறந்து போயிட்டாரு. அது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சர்க்கார் உள்பணம் படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் அந்த படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு. அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல அந்த படத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவரோட 3வது படமே இவருக்கு கடைசி படமா அமையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அந்த ஒரு சக்சஸ் மீட்ல எல்லாருமே இவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அண்ட் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ராஜா அவர்களோட சமீபத்திய புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. பாரதி ராஜா அவர்களோட பட்டறையிலேருந்து வந்தவர் தான் ராஜா. 1994 பாரதி ராஜா அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருந்த படம் கண்ணம்மா. இந்த ஒரு படத்தில் மெயின் ரோல் ராஜா அவர்கள் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து 2 படங்களில் உடனடியாக நடித்தார். ஒரு படம் கடலோர கவிதைகள் அண்ட் இன்னொரு படம் வேதம் புதிது. கடலோர கவிதைகள் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்துச்சு. வேதம் புதிது சொல்லவே வேணாம், பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வேதம் புதிதில் இவருக்கும் அமலாவுக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இவங்க 2 பேத்துக்குமான கண்ணுக்குள் 100 நிலவா சாங் அப்படிங்கிறது அன்றைய ஒரு தேதியில் பட்டி தொட்டி எல்லாமே பயங்கர ஹிட் அடிச்சிருந்துச்சு. நடித்த 3 படங்களுமே பிளாக் பஸ்டாக வரவும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இவர் ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பார்னு எல்லாருமே நினச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து இவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலை. அண்ட் அதனாலே இவரோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் சைடு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. தெலுங்கு படங்களில் அதிகமாகவே நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இவர் தமிழ் சினிமாவில் கடைசியாக பண்ண படம் அப்படின்னா ஆதித்ய வர்மா படத்தில் துரு விக்ரமோட அப்பாவாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் தமிழ் படங்கள் பண்ணல. அதே நேரம் தெலுங்குல தொடர்ந்து படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் இவரோட லேட்டஸ்டான புகைப்படம் ஒன்று வெளியாகி, ராஜாவா இவர் பார்க்க சாக்லேட் பாய் மாதிரி இருந்தவர் இப்போ இப்படி மாறிட்டாரே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.